இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புடலங்காய் தொக்கு தாங்க பண்ணியிருக்கிறோம். வழக்கம் போல் செம்ம டேஸ்ட்டாக பண்ணி அசத்தியிருக்கேங்க. புடலங்காய் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி தொக்கு செஞ்சு கொடுங்க. ஏன்னா இதில் சூப்பரான ஒரு மசாலா வறுத்து அரைச்சி இந்த தொக்கு பண்ணியிருக்கேங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம். இந்த புடலங்காய் தொக்கு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ புடலங்காய் எடுத்துருக்கிறேன். இந்த புடலங்காவை நல்லா மேலே உள்ள தோலெல்லாம் எடுத்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கத்தி எடுத்துகிட்டு மேலே கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் அந்த பகுதியெல்லாம் நல்லா கத்தியை வச்சு இந்த மாதிரி நல்லா சுரண்டி எடுத்துக்குங்க. பொறுமையாக சுரண்டிக்குங்க. நல்லா கொஞ்சம் கூட வெள்ளையாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுரண்டி எடுத்துட்டு இதுக்கப்புறமா இந்த காயை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த காயை 2ஆக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நல்லா உள்ள பகுதியெல்லாம் எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் பஞ்சு போல் மெத்துன்னு இருக்கும், அதெல்லாம் எடுத்துடலாம். விதை பகுதியும் இருக்கும், அதையும் எடுத்து வெளியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா பொடிசாக இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கட் பண்ணுறது எல்லா காயுமே ஒன்று போல் ஒரே அளவாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள் கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ தண்ணியில் சேர்த்துருக்கிற இந்த காய் அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ நம்ம ஒரு மசாலா வறுத்து அரைச்சிக்கிற போகிறோம். இதுக்கு ஒரு 3 ஸ்பூனுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். இந்த வேர்க்கடலை ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தாங்க. இதில் ஒரு 8 பல்லுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். அடுப்பு மிதமான தீயில் வச்சுக்கிட்டு இது நல்லா வறுத்துக்கலாங்க. வேர்க்கடலை நீங்கள் வறுக்காத வேர்க்கடலைன்னா ஒரு நிமிஷத்துக்கு வேர்க்கடலையை வறுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருட்கள் சேர்த்துக்குங்க. இது கூடவே இப்போ காரத்துக்கு 2 வத்தல் சேர்த்துருக்கிறேன். இப்போ நல்லா இதையும் சேர்த்து வறுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் ஒரு 2-3 நிமிஷம் இதை நல்லா பொறுமையாக வறுத்துக்கிட்டேன். கருவேப்பிலையெல்லாம் பாருங்கள் நல்லா முறுமுறுன்னு இந்த அளவுக்கு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்தால் பிறகு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதை தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா கொரகொரப்பாக அடித்து எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 2 ஸ்பூனுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு 1 ஸ்பூனுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூனுக்கு குழம்புக்கு போடுற கடலைப்பருப்பு சேர்த்துருக்கீங்க. உங்களுக்கு இந்த பருப்பு கம்மியாக சேர்க்கணுன்னால 2 ஸ்பூனோ இல்லை 1 ஸ்பூனோ கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்தா பிறகு நல்லா கடுகு வெடித்து நம்ம சேர்த்துருக்கிற அந்த பருப்புக்கள்லாம் நல்லா செவந்து வரட்டுங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் இதை வறுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா பருப்பு செவந்து வந்துருச்சு. இந்த நேரத்தில் ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துருக்குறேன். இப்போ வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயத்தை ரொம்ப நேரத்துக்குலாம் வதக்க வேண்டாம். லைட்டாக ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினா போதுங்க. பொறுமையாக வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே 2 தக்காளி பழத்தை இதோட சேர்த்துக்கலாங்க. தக்காளியை சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சு வந்தால் போதும், ரொம்ப மசிஞ்சு வர வேண்டாம். ஏன்னா நம்ம காய் சேர்த்துட்டு மறுபடியும் வேக விடும் போது தக்காளி நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வத்தப்பொடி சேர்த்துக்கலாம். ஏற்கனவேவும் நம்ம கடலைப்பருப்போட 2 வத்தல் சேர்த்து அரைச்சிருக்கிறோம். அதனால் காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தக்கன கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூனுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ என் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காவை இதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா எண்ணெயிலேயேவும் இந்த காயை நல்லா வதக்கிக்கலாம் ஒரு தடவைக்கு. அதுக்கப்புறமா ஒரு 200 ml தண்ணி சேர்த்துருக்குறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வேக விட்டுடலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுது. நல்லாவே வெந்து வந்திருக்கு காய். இப்போ நம்ம ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி மீதமான தண்ணி இருக்கணும். அப்படி தண்ணி இல்லைன்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா, கொஞ்சம் கொரகொரப்பாக கடலைப்பருப்பு, பூண்டு, கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மசாலா தாங்க புடலங்காய் தொக்குக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கிறது போல் இருக்குது. அதனால் ஒரு 1/2 கிளாஸ்க்கு தண்ணி சேர்த்துருக்கீங்க. தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா வேக விட்டுறலாங்க.
பாருங்கள் 2 நிமிஷம் ஆயிடுச்சுது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே வாசம் சும்மா ஜம்முன்னு செமையாக வருதுங்க. இந்த புடலங்காய் தொக்குக்கு வந்து கொஞ்சம் தண்ணி வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப உங்களுக்கு தண்ணி கம்மியாயிடுச்சுன்னா நம்ம சாப்பாட்டோடைய சப்பாத்தியோடைய சாப்பிடும் போது நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை உள்ள சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு புடலங்காய் தொக்கு செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க. சாதத்தோட சப்பாத்தியோட நீங்கள் சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. புடலங்காய் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் தொக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே அளவுகளோட இதே மாதிரி நீங்கள் புடலங்காய் தொக்கு செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோ பார்க்குற நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.